இந்த தங்க பிள்ளைக்கு உடம்பு முடியலை. காலில் போய் அடிபட்டு வந்துட்டான். வந்துட்டு ஒரு வாரமாக எந்திரிச்சு வெளியில் போகலை. ஒரு கட்டிலும் கீழேயே படுத்துக்கிட்டு வரமாட்டேன்ட்டான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த புண்ணை இவன் நக்கி விட்றாங்க. ஏன்னா இதால் அதை நக்கி கூட குணப்படுத்த முடியலை, அதுக்கு தெம்பு இல்லை. அதனால் இதோட காயத்தை அவன் தம்பி அதை நக்கி சுத்தம் படுத்துகிறான். எவ்வளோ ஒற்றுமையை பாருங்கள். வீடுகளாக இருந்தால் கூட அதுக்கான ஒற்றுமை இருக்குங்க. இருங்க, அதோட கால் எவ்வளோ புண்ணாக இருக்குன்ட்டுங்க. இருங்க, இந்த புண்ணை இவன் நக்கி எடுத்து விட்றாங்க. அண்ணனுக்கு நக்கி விட்றா, நக்கி சரி பண்ணி விட்றா. சரிட்டு தாங்க, அப்படி தாண்டி பண்ணி விடணும். அண்ணனால் எந்திரிச்சு நடக்க முடியலை. நல்லா சுத்தம் பண்ணி விடுங்க. நான் சொன்னோன்னே சுத்தம் பண்ணி விடுதுங்க. கடிச்சுக்குது கறிக்கு பதில் சாப்பிட்டு விடாத, அண்ணனுக்கு சுத்தம் மட்டும் பண்ணி கொடு. என்னோடய வீடியோவும் என்னோடய தங்கத்தோட வீடியோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த காலை எப்படி சுத்தம் பண்ணி விடுது பாருங்கள். இங்கே இருங்க, அப்படியே ரொம்ப எனக்கு கொத்தன்னு இருக்குங்க. இப்போ ஆயில்மெண்ட் வாங்கிட்டு போட்டுருவேன் நான். எனக்கு உடம்புக்கு சுகம் இல்லை, அதனால தான் நான் போக முடியலை. உடல்நிலை சரியில்லாமல் இன்றைக்கி கன்ஃபார்மாக வாங்கிட்டு வந்துடுவேன். இதுக்காகவே நான் மெடிக்கல் ஷாப் போய் ஆயில்மெண்ட் ஏதாவது வாங்கி கொண்டாந்து போட்டுருவேன் நான்.